சென்ற வகுப்பில் இந்த அத்தியாயத்தில் முதல் பகுதியில் சொப்பன பிரபஞ்சக மித்யா என்று நிலைநாட்டப்படுகிறது என்று பார்த்தோம். அதற்கு 3 பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. முதலில் அனுமான பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அனுமானத்தின் மூலமாக சொப்பன பிரபஞ்சம் மித்யா என்று நிலைநாட்டப்பட்டது. 2 காரணங்கள் கொடுக்கப்பட்டது. ஒன்று, சொப்பனத்தில் பார்க்கின்ற பதார்த்தங்களுக்கு போதிய இடம் நமக்குள் இல்லாத காரணத்தினாலும் அதை அனுபவிக்க போதிய காலம் இல்லாத காரணத்தினாலும் இவை வெறும் தோற்றங்களே தவிர உண்மையான பதார்த்தங்கள் அல்ல. இது அனுமான பிரமாணம். அதற்கு அடுத்தது நம்முடைய அனுபவ பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நாம் கனவில் ஓர் இடத்தில் உறங்கி இனியொரு இடத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது விழித்து கொண்டால் நாம் உறங்கிய இடத்திலேயே எழுந்திருக்கின்றோம். இந்த அனுபவத்திலிருந்து கனவு மித்யா. பிறகு ஆகம பிரமாணமும் இருக்கின்றது. உபனிஷத்தில் கனவில் பார்க்கின்ற அனைத்தும் பொய் என்ற வாக்கியமும் நமக்கு இருக்கின்றது. இவ்விதம் கனவு மித்யா என்ற திருஷ்டாந்தத்தை நிலைநாட்டிய பின் கௌடபாதர் ஜாக்ரத் பிரபஞ்சம் மித்யா என்ற கருத்துக்கு வந்தார். அதற்கு 2 ஹேது கொடுக்கப்பட்டது. ஒன்று திருஷ்யத்துவம், இனி ஒன்று அனித்தியத்துவம். எது பார்க்கப்படுகின்றதோ அது மித்யா என்ற கருத்தும், பிறகு எது தற்காலிகமாக இருக்கின்றதோ அது மித்யா என்று 2 ஹேதுவை கௌடபாதர் கொடுத்து இதன் அடிப்படையில் ஜாக்ரத் பிரபஞ்சம் மித்யா என்று நிலைநாட்டினார். ஆகவே முதல் 6 காரிகைகளில் திருஷ்டாந்த சித்தியும் பிறகு ஜாக்ரத் பிரபஞ்சம் மித்யா என்ற கருத்தும் கூறப்பட்டது. அதற்கு பிறகு இனி நாம் பார்த்து கொண்டு வருகின்ற காரிகைகளில் 7வது காரிகையிலிருந்து 15 வரை 6 விதமான பூர்வபக்ஷ சித்தாந்தம் வர இருக்கின்றது. 6 அப்ஜெக்ஷன்ஸ். எதற்கு என்றால் ஜாக்ரத் பிரபஞ்சம் மித்யா என்ற கருத்துக்கு 6 பூர்வபக்ஷம், 6 அப்ஜெக்ஷன் நாம் பார்க்க போகின்றோம். பூர்வபக்ஷி கூறுவான், இந்த அடிப்படையில் ஜாக்ரத் பிரபஞ்சம் மித்யா அல்ல என்று 6 கேள்விகள் நாம் சந்தித்து அதற்கு பதில் கூற வேண்டும். அதில் முதல் அப்ஜெக்ஷனை நாம் பார்த்து முடித்தோம். முதல் பூர்வபக்ஷம் என்ன? அனித்தியத்துவம் திருஷ்யத்துவம் என்பது மித்யாவை நிலைநாட்ட ஒரு ஹேதுவாக கொள்ள வேண்டாம். எது பிரயோஜனப்படுகின்றதோ அது சத்தியம், எது பிரயோஜனப்படவில்லையே அது மித்யா என்று வைத்து கொள்ளலாம். இது பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். அவன் அதை எப்படி கூறினான்? சொப்பன பிரபஞ்சம் மித்யாவாக இருக்கட்டும், காரணம் அங்கிருக்கின்ற பொருள்கள் பயன்படுவதில்லை. ஜாக்ரத் பிரபஞ்சம் சத்தியம், காரணம் பொருள்கள் பயன்படுகிறது. காணல் நீர் மித்யா, காரணம் அது பயன்படுவதில்லை. ஆனால் நாம் அருந்துகின்ற தண்ணீர் சத்தியம், காரணம் பயன்படுகிறது. இது பூர்வபக்ஷம். நாம் என்ன பதில் கூறினோம் என்றால், பயன்படுவதில்லை என்பது சத்திய மித்யாவை நிர்ணயிக்க காரணமல்ல. காரணம் சொப்பன பிரபஞ்சத்திலும் சொப்பன பிரபஞ்சத்தில் பதார்த்தங்கள் பயன்படுகிறது. சொப்பன பிரபஞ்சத்திற்கு இந்த ஜாக்ரத் பிரபஞ்சம் பயன்படுவதில்லை. ஆகவே பயன்படுதல் என்பது ஒரு நிபந்தனை அல்ல என்று கூறி முடித்தோம். இனி 2வது அப்ஜெக்ஷனுக்கு நாம் வருகின்றோம். இதுவரை சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். 2வது பூர்வபக்ஷம் என்னவென்றால், இந்த பூர்வபக்ஷியானவன்
கனவையே மித்யா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. கனவை அவன் சத்தியம் என்று கூறுகின்றான். கனவை சத்தியம் என்று அவன் கூறுவதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கின்றது, அல்லது பூர்வபக்ஷிக்கு என்ன கிடைக்கின்றது? நீ கனவை உதாரணமாக கொண்டு கனவை போல் இந்த ஜாகிரதும் மித்யா என்று கூறுகின்றாய். ஆனால் நான் கனவையே சத்தியம் என்று நிலைநாட்டி விட்டால் பிறகு என்ன ஆகிவிடும்? கனவு எப்படி சத்தியமோ அதுபோல இந்த ஜாகிரத் பிரபஞ்சமும் சத்தியம் என்று இவன் உதாரணத்தையே பொய், நாம் மித்யா என்று சொன்னது பொய் என்று கூறுகின்றான். இதை டெக்னிக்கலாக சொல்லணும்னா திருஷ்டாந்த அசித்திகி, திருஷ்டாந்தமானது சித்தியாகவில்லை, நீ கூறிய உதாரணம் தவறு என்று சொல்கின்றான். அதாவது ஜாகிரத் பிரபஞ்சம் சத்தியம் பானையை போல அப்படின்னு சொன்னோம்னா எப்படி இருக்கும்? பானைங்கிறது மித்தியா, அது அனித்தியம், சத்தியம் அல்ல. அப்படி நீ சத்தியமான சொப்பன பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டு என்ன சொல்கின்றாய்? அதை போல் ஜாகிரத் மித்யா என்று சொல்கின்றாய். இது பூர்வபக்ஷம். இப்பொழுது நாம் பூர்வபக்ஷத்திற்குள் செல்லலாம். அவனுடைய கருத்தை நாம் நன்கு கேட்டு பிறகு சித்தாந்தத்திற்கு வருகின்றோம். அதனால் இந்த 6 அப்ஜெக்ஷன் வரைக்கும் நம்ம மனதை நல்லா ஷிஃப்ட் பண்ணணும். பூர்வபக்ஷத்தை கேட்கும்போது பூர்வபக்ஷியாக இருந்து கேட்டுட்ருக்கணும். பிறகு சித்தாந்தத்துக்கு வர வேண்டும். இனி பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயத்திற்கு வருகின்றோம். அவன் எப்படி கனவு சத்தியம் என்று சொல்கின்றான்? கனவு மித்யா அல்ல, கனவு சத்தியம் என்பதற்கு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம் என்ன என்ற கருத்துக்கு இப்பொழுது வருகின்றோம். பூர்வபக்ஷி என்ன கூறுகின்றான்? ஜாகிரத் அவஸ்தையில் ஏதாவது ஒன்றை நீ பார்த்து அந்த சம்ஸ்காரத்தின் விளைவாக மனதில் ஏதாவது ஒரு கற்பனை நீ செய்து பார்த்தால் அது மித்யா, அதை பொய் என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம். காரணம் என்ன? சம்ஸ்காரத்தினுடைய துணை கொண்டு சம்ஸ்காரங்களே சில உலகமாக தெரிந்து கொண்டிருந்தால் அது பொய்தான். காரணம் என்ன? அந்த பதார்த்தங்கள் சம்ஸ்கார ஜன்யம். இப்பொழுது நாம் மனதிற்குள் யானையை நினைக்கின்றோம், கண்ணை மூடுறோம், யானையினுடைய பிக்சர் நம்ம மனசுக்குள்ளே வருது. அந்த யானை சத்தியமா மித்யாவா என்றால் அந்த யானை உண்மையான யானை அல்ல. காரணம் என்ன? அந்த யானை நம்முடைய சம்ஸ்காரத்திலிருந்து நமக்கு தெரிகின்றது, வெளியே இருந்து அது தெரியவில்லை. இதை நாம் மித்யா என்று ஏற்றுக்கொள்ளலாம். பிறகு பூர்வபக்ஷி நம்மிடம் சொல்கின்றான், நீ என்ன சொல்கின்றாய்? ஜாகிரத் சம்ஸ்காரத்தினுடைய விளைவுதான் சொப்பன பிரபஞ்சம் என்று நீ சொல்கின்றாய். ஆனால் அது தவறு. காரணம், சொப்பனத்தில் ஜாகிரதத்தில் பார்க்காத சில அபூர்வங்களை நாம் பார்க்கின்றோம். இது பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். நம்ம என்ன சொல்கிறோம்? ஜாகிரத அவஸ்தையில் அனுபவித்த சம்ஸ்காரங்களைத்தான் கனவுல பார்த்துட்ருக்கோம்னு நம்ம சொல்லும் பொழுது பூர்வபக்ஷி சொல்கின்றான், அப்படி யார் சொன்னது? ஜாகிரத அவஸ்தையில் பார்க்காத சில பொருள்களை, சில சூழ்நிலைகளை, சில உலகங்களை, அதை அபூர்வம் என்று பூர்வபக்ஷி சொல்கின்றான். அபூர்வ தர்ஷனம். அபூர்வ தர்ஷனம்னு என்ன? ஜாகிரத அவஸ்தையில் பார்க்காத சில பொருள்களை நாம் கனவில் பார்க்கின்றோம். நான் பார்க்கலேன்னு சொன்னால் பூர்வபக்ஷி என்ன சொல்லுவான்? நீ பார்க்கலையோ இல்லையோ, நான் பார்த்துருக்கேன், நான் ஏதோ சொர்க்கத்தை பார்த்துருக்கேன், பிரம்மலோகத்தை பார்த்துருக்கேன், ஏதோ பார்த்துருக்கேன். அல்லது சில பேர்த்துக்கு சில ஸ்லீப்பிங் டோஸ் போட்டோம்னா இந்த மாதிரி சில தர்ஷனமெல்லாம் வரும், அபூர்வ தர்ஷனமெல்லாம் வரும். காரணம் என்ன? தூங்கிறதுக்கு உடம்பு தயாராக இருக்காது, அதே சமயத்தில் தூங்கிறதுக்கான மாத்திரையும் உள்ளே போட்டோம், அது ஏதேதோ சில லோகங்களை எல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ ஜாகிரத அவஸ்தையில் பார்க்காத சிலதை நம்ம சொப்பனத்தில் பார்க்கறதுனால பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான்? அவைகள் கண்டிப்பாக சம்ஸ்காரத்திலிருந்து உருவாகவில்லை.
சம்ஸ்காரத்திலிருந்து உருவாங்கியிருந்திருந்ததுன்னா பார்த்ததைத்தான் நீ பார்க்க முடியும். பார்க்காததை நீ பார்க்கிறதுனால சொப்பனே அபூர்வ தர்ஷனாத், சொப்பனத்தில் அபூர்வமானதை நீ பார்ப்பதனால் அவைகள் சம்ஸ்காரத்திலிருந்து தோன்றியது அல்ல. ஆகவே சொப்பனமும் ஜாகிரத் பிரபஞ்சத்தை போல ஒரு தனி உலகம், சத்தியம்தான். இது யாரு? பூர்வபக்ஷி. இந்த கட்சியில் நம்ம சேரலையே. பூர்வபக்ஷி இப்படி சொல்கின்றார். ஆகவே அபூர்வ தரிசனம் இருப்பதனால் சொப்பனம் ஜாகிரத் பிரபஞ்சத்தை போல சத்தியம். அதுக்கு பூர்வபக்ஷி சொல்கிற காரணம் என்ன? அபூர்வ தர்ஷனாத். அபூர்வம் என்பது என்ன? ஜாகிரத் அவஸ்தையில் பார்க்காத சில உலகத்தை பார்ப்பதனால், சில அனுபவங்கள் நமக்கு வருவதனால். இப்போ உனக்கு அனுபவம் வரலையோ இல்லையோ, எனக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்கின்றான். சில சமயம் நமக்கும் வரலாம், எதையோ நம்ம பார்ப்போம், எழுந்ததுக்கப்புறம் இப்படியெல்லாம் காட்சியை நம்ம இந்த பிரபஞ்சத்தில் பார்த்ததே இல்லையே, அப்படியெல்லாம் நமக்கு ஒரு அனுபவம் தோன்றலாம். ஆகவே அபூர்வ தர்ஷனம் சம்ஸ்காரத்திலிருந்து வந்தது அல்ல என்பதை காட்டுவதனால் அங்கு ஒரு வஸ்து இருக்கின்றது, சத்தியம்தான். இது பூர்வபக்ஷம். இந்த பூர்வபக்ஷத்திலிருந்து பூர்வபக்ஷி என்ன கருத்துக்கு கடைசியில் வர்றான்? சொப்பன பிரபஞ்சம் சத்தியமாக இருப்பதனால் நீ என்ன சொல்லிட்ட? அதை போல ஜாகிரத் பிரபஞ்சம்னு சொல்கிற. ஆகவே ஜாகிரத் பிரபஞ்சமும் சத்தியம். இது பூர்வபக்ஷம். இனி நம்ம சித்தாந்தத்திற்கு வருகின்றோம். நம்ம பதிலுக்கு வரலாம். இதற்கு நம்ம 2 பதில் சொல்லலாம். ஒன்று மிக எளிமையான பதில், அதை கௌடபாதர் சொல்லவில்லை. இனி ஒன்று சற்று கடினமான பதில், புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த பதிலை கௌடபாதர் சொல்கிறார். முதல்ல நம்ம சிம்பிள் ஆன்சரை பார்த்துருவோம். அது கௌடபாதர் சொல்லவில்லை. பிறகு கௌடபாதர் என்ன பதில் சொல்கிறார்னு புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். இதற்கு எளிமையான பதில் என்னவென்றால், ஜாகிரத் அவஸ்தையிலிருந்து வந்த சம்ஸ்காரங்கள்னால தான் நம்ம சொப்பனத்தை பார்க்க முடியும். நீ ஜாகிரத் அவஸ்தையில் பார்க்காததை நான் பார்த்தேன் என்று சொன்னால் அது ஏதோரு பிறவியில் வந்த சம்ஸ்காரங்கள். நீ இந்த பிறவியில் அந்த சம்ஸ்காரங்கள் உனக்கு வந்திருக்காது, வேறு ஏதாவது பிறவியில் உன்னுடைய சம்ஸ்காரங்கள் பதிஞ்சிருக்கும், அதனுடைய விளைவு. ஆகவே நம்ம என்ன சொல்கிறோம்? அபூர்வங்கிறது கிடையாது. அது நம்முடைய பதில். அபூர்வம்னே ஒன்று கிடையாது. சம்ஸ்காரஜன்யமேவ சொப்பனம் என்பது நம்முடைய பதில். பிறகு நான் இங்கே பார்க்காததை பார்க்கிறனேன்னு பூர்வபக்ஷி சொன்னால், நீ இந்த பிறவியில் பார்க்காததை பார்த்துருக்க, போன பிறவியில் நீ மிருகமாக இருந்து ஏதாவது இருந்து சம்ஸ்காரங்கள் எல்லாம் உனக்கு இருந்திருக்கும், அது திடீர்னு வெளிப்பட்டிருக்கும், அதனால் உனக்கு அபூர்வமாக தெரிகிறது. காரணம் என்னன்னா, சில சமயம் நம்ம ஏற்கனவே அனுபவிச்சிருப்போம், அது மனசில் மெமரியாக இல்லை அப்படின்னா அது அபூர்வமாகத்தான் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் ஒருவரை பார்க்கிறீர்கள், அவரோட ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்கிறீர்கள், 15 வருஷத்துக்கு அப்புறம் அவரை பார்க்கிறீர்கள், அவரை பார்த்தது முகம் எல்லாமே மறந்துடுது. அவர் உங்களுக்கு எப்படி தெரிவார்? அபூர்வமாகத்தான் தெரிவார். புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். காரணம் என்ன? ரொம்ப நாள் கேப் விட்டுட்டோம் அப்படின்னா பலதையே பார்த்தாலும் அது புதுசாகத்தான் தெரியும். அப்படி நம்முடைய பதில் சொப்பன பிரபஞ்சத்தில் அபூர்வம் கிடையாது. ஜாகிரத் பிரபஞ்சத்தில் நம்ம அனுபவித்ததைத்தான் சொப்பனத்தில் அனுபவிக்கின்றோம். அந்த அனுபவம் இந்த பிறவியில் இருந்திருக்கலாம் அல்லது கடந்த பிறவியில் இருந்திருக்கலாம். குழந்தைகளெல்லாம் திடீர்னு சிரிக்கும், திடீர்னு அழுகுன்னு சொல்கிறார்கள். பிறந்த குழந்தை திடீர்னு சிரிக்குமா, திடீர்னு அழுகுமா? அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறார்கள்? அது பழைய பிறவியினுடைய சில சம்ஸ்காரங்கள்னால அந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னு சொல்கிறார்கள். ஆகவே சொப்பன பிரபஞ்சம் சர்வதா சம்ஸ்கார ஜன்யமேவ, எப்பொழுதுமே அது சம்ஸ்கார ஜன்யம்தான். பிறகு ஒரு மனுஷன் இடத்துல கொம்பை பார்க்குறனே அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம சுலபமாக பதில் சொல்லிடுறான். நீ மாட்டு மேலே கொம்பை பார்த்த, மனுஷன் தலையை பார்த்த, ஏதோ தப்பாக கம்பைன் ஆகிருக்கே தவிர எதுவுமே அபூர்வம் அல்ல. எது அபூர்வம்னா அந்த காம்பினேஷன் வேணால் அபூர்வமாக இருக்கலாம்.
ஏன்னா சில கார்ட்டூனை பார்த்துருப்போம், சில டெலிவிஷனில் ஏதாவது ஷோவை பார்த்துருப்போம், புதுசாக வரலாம். ஆனால் என்னென்ன பதார்த்தங்களை நம்ம பார்த்தோமோ அது எங்கேயோ பார்த்த பதார்த்தங்கள் தான் சொப்பனத்திலும் வருகின்றது. இது ரொம்ப சுலபமான பதில். ஆகவே என்னென்னா அபூர்வம் கிடையாது. ஆனால் கௌடபாதரேனோ இந்த பதிலை சொல்லலை. காரணம் என்ன? மாண்டூக்கிய உபனிஷத் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் சிம்பிளாக பதில் சொல்லக்கூடாது, கொஞ்சம் கஷ்டமாக தானே பதில் சொல்லணும். அதனால் அவர் வேறொரு பதில் சொல்கிறார். என்ன பதில் என்று இப்பொழுது பார்க்கலாம். கௌடபாதருடைய பதில், ஒரு பொருள் நமக்கு ஒரு விதமாக தெரிவதற்கு காரணம் என்ன? இப்போ மனிதர்களாக நாம் இருந்து கொண்டு இந்த உலகத்தை பார்க்கிறோம். இந்த உலகம் நமக்கு ஒரு விதமாக தெரிந்து கொண்டு இருக்கின்றது. ஒரு கால் மிருகங்களினுடைய உடல் கொண்டு இந்த உலகத்தை நம்ம பார்த்தோம்னா இதே உலகம் எப்படி தெரியும்? வேறு விதமாக கண்டிப்பாக தெரியும். இப்போ யானையினுடைய கண்ணுக்கு இந்த உலகம் ஒரு மாதிரி இருக்கும், நாயினுடைய கண்ணுக்கு இதே உலகம் வேறு மாதிரி தெரியும். நம்மெல்லாம் அதுக்கு எப்படி தெரிகிறோமோ தெரியாது, அந்த நாயினுடைய உடம்புக்கு நம்ம எப்படி தெரிகிறோமோ தெரியாது. பிறகு எலியினுடைய கண்ணுக்கு இந்த உலகம் வேறு மாதிரி இருக்கும். அதே போல் தேவர்களுடைய இந்திரியங்களுக்கு இந்த உலகம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம சொர்க்கலோகத்துக்கு போய் பார்த்தோம்னா ஒரு சமயம் பிளாங்காக இருக்கலாம். காரணம் என்னென்னா இந்த கண்ணுக்கு அதெல்லாம் புலப்படாது. பிறகு அந்த லோகத்தை பார்க்குறதுக்கு அதுக்கு தகுந்த கண் வேணும், அதுக்கு தகுந்த இந்திரியங்கள் வேணும். அப்போ கௌடபாதர் என்ன சொல்கிறார்? ஒவ்வொரு விதமாக பொருள் தெரிவதற்கு காரணம் ஸ்தானியினுடைய தர்மம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்தானி என்றால் பார்ப்பவன், பார்ப்பவனுடைய தர்மத்தின் அடிப்படையில் தான் பொருள்கள் உனக்கு விதவிதமாக தெரிந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ அபூர்வத்தை கௌடபாதர் ஒத்துட்டு என்ன சொல்கிறார்? அபூர்வம் ஸ்தானி தர்மக அப்படின்னு சொல்கிறார். ஸ்தானி என்றால் பார்ப்பவன், தர்மக என்றால் பார்ப்பவனுடைய அடிப்படையில். இப்போ ஜாகிரத அவஸ்தை இப்போ நமக்கு இப்படி தெரிஞ்சிட்ருக்கிறதுக்கு காரணம் மனிதனாக நம்ம இப்போ ஸ்தானியாக இருக்கிறது யாருன்னா மனுஷனாக இந்த உலகத்தை பார்க்கறதுனால இப்படி தெரியுது. உடனே நமக்கு ஏதாவது மந்திரமெல்லாம் தெரிஞ்சு நம்ம மிருகமாக மாறணும்னு வச்சுக்குவோமே, திடீர்னு நம்ம யானையாக மாறுறதுக்கு சக்தி வந்தது. பார்த்தோம்னா இப்போ இருக்கிறத விட முழுமையான அபூர்வத்தை பார்ப்போம். திடீர்னு பறவைகளாக மாறிட்டோம்னு வச்சுக்குவோமே, பறவைகளாக இருந்து இந்த உலகத்தை பார்த்தா புதிய விதமான அபூர்வம். அபூர்வம்னு என்ன? முன் பார்க்காததை பார்ப்போம். அதே போல் கேட்காததை கேட்போம். நம்மளுடைய காதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி தான் விழுந்துட்டுருக்கு. விதவிதமான மிருகங்களுக்கு விதவிதமான ஃப்ரீக்வன்சி தெரியுது. திடீர்னு பாம்பாக மாறிட்டோம்னு வச்சுக்குவோமே, விதவிதமான சப்தத்தை எல்லாம் நம்ம கேட்டுட்ருப்போம். அது என்ன? அது ஒரு விதமான அபூர்வம், பூர்வம் அனுபவிக்காதது. ஆகவே நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு அபூர்வமும் ஒவ்வொரு விதமான அனுபவமும் அந்த பதார்த்தம் எப்படி இருக்குங்கிறது அல்ல, அதை பார்ப்பவனை பொறுத்தது. ஆகவே கௌடபாதர் சொல்கிறார், சொப்பனத்தில் அபூர்வம் இருக்கட்டுமே. கௌடபாதர் ஜாகிரத அவஸ்தையில் பார்த்ததைத்தான் சொப்பனத்தில் பார்க்கணுங்கிற ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்டை எடுத்துக்கல. நீ ஜாகிரத்தில் பார்க்காத சில அபூர்வத்தையே சொப்பனத்தில் பார்க்குறேன்னு நான் எடுத்துக்கிறேன், தவறு கிடையாது. ஆனால் ஜாகிரத அவஸ்தையில் உனக்கு இந்த உலகம் இப்படி தெரிவதற்கும், தேவர்களுக்கு அவர்களுடைய உலகம் அப்படி தெரிவதற்கும், அல்லது ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் விதவிதமான உலகம் தெரிகின்றது போல சொப்பனத்தில் இருக்கின்ற உன்னுடைய உபாதியினுடைய வசத்தினால் அந்த அபூர்வத்தை நீ பார்க்கின்றாய். காரணம் என்ன? சொப்பனத்தில் இருக்கிறவன் வேறொரு சரீரத்தை எடுத்துக்கிறான், இந்த சரீரம் கிடையாது. அப்படி சரீரம் மாற மாற நமக்கு அபூர்வங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. நம்ம வேறு சரீரத்தை எடுத்தோம்னா வேறு விதமான காட்சி. சொப்பனத்தில் நீ தைஜசனாக இருக்க, அதனால் உனக்கு ஒரு அபூர்வம் தெரியுது. ஜாகிரதத்தில் விஸ்வனாக இருக்க, அதனால் உனக்கு இப்படி ஒரு அபூர்வம். பிராக்ஞனாக இருக்கும்போது வெறும் அஜ்ஞானம் மட்டும் உனக்கு தெரியுது, அதனால் அது ஒரு பிளாங்க் வேர்ல்டு. அப்படி
ஸ்தானியினுடைய தர்மத்தின்படிதான் விதவிதமான அபூர்வங்களை நாம் பார்க்கின்றோம். இதிலிருந்து கௌடபாதர் என்ன சொல்கிறார், நீ சொப்பனத்தில் அபூர்வத்தை பார்த்தாலும் தப்பு கிடையாது, நீ பார்க்கிறதாகவே வச்சுக்கோ. அதற்கு காரணம் சத்தியம் என்று சொல்லாதே. பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், சம்ஸ்காரத்திலிருந்து வந்ததுனா தான் மித்தியம், புதுசாக நான் ஏதாவது பார்த்தா சத்தியம்னு சொல்லாதே. புதுசாக நீ பார்க்கிறது உன்னுடைய பார்ப்பவனை பொறுத்து இருக்கின்றது. அதனால தான் எதை நம்ம பார்க்கிறோம், ஒரு பொருள் எப்படி தெரியுது அப்படிங்கிறது பார்ப்பவனை பொறுத்தது. என்னை பொறுத்து தான் அந்த பொருள் அப்படி இருக்கின்றது என்பதையே நிலைநாட்டுகின்றது. அப்போ ஒரு வஸ்துவினுடைய பாவம், அதனுடைய பானம், பாவம் என்றால் அது எப்படி இருக்கு, பானம் என்றால் அது தெரிகிறது. இந்த பாவமும் பானமும் என்னை பார்ப்பவனை சார்ந்து இருக்கின்றது. இதுதான் கௌடபாதரனுடைய பதில். கொஞ்சம் சிந்திச்சா நமக்கு புரிஞ்சிடும். சரி, இதற்கும் மித்தியாத்துவத்துக்கு என்ன சம்பந்தம் என்றால், இந்த இடத்துல இனி ஒரு லா, அதையும் நம்ம அப்ளை பண்ணணும். அதுவும் இங்கே கௌடபாதர் சொல்லவில்லை. என்ன சொல்லியிருக்கார், ஸ்தானிய சார்ந்து, ஸ்தானினா பார்ப்பவனை சார்ந்து இந்த அபூர்வம் இருக்கின்றது அப்படிங்கிற அளவு சொல்லியிருக்கார். பிறகு இனி ஒரு நியமம் என்னவென்றால், எது ஒன்றை சார்ந்து இருக்கின்றதோ அது மித்யா. பரதந்திரம் மித்யா, ஸ்வதந்திரம் சத்தியம். இப்போ சத்திய மித்யாவுக்கு இனி ஒரு லட்சணம், பரதந்திரம் மித்யா, ஸ்வதந்திரம் சத்தியம். எது சுதந்திரமாக இருக்கோ அது சத்தியம், எது ஒன்றை சார்ந்து இருக்கின்றதோ அது மித்யா. இப்போ பார்க்கிற அனைத்து அபூர்வங்களும் ஸ்தானியை சார்ந்து இருப்பதனால் மித்யா. ஆகவே இரண்டாவது அப்ஜெக்ஷனுக்கு நம்மளுடைய பதில் என்ன என்றால், நீ அபூர்வம் என்ற ஒரு கருத்தை எடுத்துட்டு சொப்பனத்தை சத்தியம்னு நிலைநாட்ட முடியாது. முதல் பதில் அபூர்வங்கிறது கிடையாது. ஒரு கால் அபூர்வங்கிறது இருந்தால் அந்த அபூர்வமும் கூட பார்ப்பவனுடைய தர்மத்தினால் தான் அப்படி தெரிகிறது. ஆகவே அவைகள் அவ்விதம் தெரிய பார்ப்பவனை சார்ந்திருக்கின்றது. பார்ப்பவனை சார்ந்திருப்பதனால் அது மித்யா. ஒருத்தன் கயிறை பார்த்துட்டு பாம்புன்னு சொல்லிட்டு இருக்கான், இனி ஒருவன் கயிறுன்னு சொல்லி கொண்டிருக்கின்றான். இந்த பாம்பு எதை சார்ந்திருக்கின்றது, பார்ப்பவனை சார்ந்திருக்கின்றது. அதுவும் ஸ்தானி தர்மந்தான். ஏன்னா கண்ணில் கோளாறு இருக்குது, கண்ணு சரியில்லை. அப்படி நம்ம கண்ணு கொஞ்சம் சரியில்லைன்னு வச்சுக்குவோமே, பிறகு எல்லா பொருளும் ரெண்டு ரெண்டாக தெரியும், அல்லது தூரத்தில் இருக்கிறது பக்கமாக தெரியும், பக்கத்தில் இருக்கிறது தூரமாக தெரியும். இதுவும் என்னன்னா, அப்படி ஒரு அபூர்வத்தை பார்க்கறதுக்கு என்ன காரணம்னா அதுவும் ஸ்தானியினுடைய தர்மந்தான். இப்போ அவரவர்களுடைய கண்ணே விதவிதமாக இந்த உலகத்தை காட்டி கொண்டிருக்கின்றது. இப்போ இந்த உலகம் எப்படி தெரியுதுன்னா அது விவஸ்தையே இல்லை. விவஸ்தை இருந்தால் தானே இப்படின்னு சொல்லலாம். பார்க்கிறவனை பொறுத்து இருக்கின்றது என்று அபூர்வம் ஸ்தானி தர்மம் என்ற அடிப்படையில். பிறகு அடுத்த கருத்து என்ன, அபூர்வம் பரதந்திரம், ஆனால் இந்த ஸ்தானி தான் சுதந்திரமாக இருக்கின்றான் என்ற அடிப்படையில் பதில் கூறி நாம் இந்த பூர்வபக்ஷத்தையும் நீக்குகின்றோம். இப்போ இது வரைக்கும் ரெண்டு அப்ஜெக்ஷனை நம்ம பார்த்துருக்கோம். முதல் அப்ஜெக்ஷன் என்ன, பிரயோஜனப்படுவது சத்தியம், பிரயோஜனப்படாதது மித்தியான்னு சொன்னால் அது சரியல்ல. இரண்டாவது கனவே சத்தியம், என்ன நான் புதுசாக பார்க்கிறேன் அப்படின்னா அதுவும் கிடையாது. நீ இப்போ ஏற்கனவே பார்த்ததைத்தான் பார்க்கிற, அல்லது நீ புதிதாக பார்ப்பதற்கு காரணம் பார்ப்பவன்தான். உன்னுடைய ஸ்தானி தர்மக, ஸ்தானி தர்மகங்கிற இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும், ஸ்தானினக உபாதி தர்மக, ஸ்தானியிடம் இருக்கின்ற உபாதியினால் அப்படி தெரிகிறது. நம்முடைய உடலில், இந்த உடலில் பார்க்கறதுனால இவ்விதம் தெரிகிறது, வேறு உபாதி கிடைச்சா வேறு விதமாக தெரியும். அதனால தான் அஞ்ஞானத்தோடு இந்த உலகத்தை பார்த்தா இந்த உலகம் ஒரு மாதிரி இருக்கும், ஞானத்துடன் கூடிய உபாதியில் இந்த உலகத்தை பார்த்தா அதுதான் ஜீவன் முக்தி. அதனால தான் ஜீவன் முக்தியை நம்ம சொல்கிறோம். காரணம் என்ன,
இங்கே ஆள் உபாதி மாறுச்சுன்னா எல்லாமே மாறியாச்சு. இந்த ஒரு ஆள் மாறுச்சுன்னா ஆல் எவ்ரிதிங் எல்லாமே மாறிடுது. காரணம் என்னென்னா எல்லாமே இந்த ஒரு ஆள் கையில் தான் இருக்குது. நம்ம எப்படி பார்க்கிறோமோ அப்படி தெரிந்து கொண்டு இருக்கின்றது என்ற பதிலில் நாம் இரண்டாவது பூர்வபக்ஷத்தையும் நீக்கினோம். இனி மூணாவது பூர்வபக்ஷத்துக்கு வரலாம். மூணாவது கேள்வி, மூணாவது பதில் 9, 10 இந்த 2 காரிகைகளில். 8வது காரிகையில் ரெண்டாவது பூர்வபக்ஷம். இனி 9, 10 அடுத்தது. இங்கு முதல்ல பூர்வபக்ஷம் என்னன்னு பார்ப்போம். பூர்வபக்ஷம் என்ன சொல்கின்றான்? சொப்பனத்தை மித்தியான்னு ஏற்றுக்கொள்கின்றான். சொப்பனம் மித்தியாவாக இருக்கட்டும், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஜாகிரத் சத்தியம். பிறகு மித்தியாவுக்கு என்ன லட்சணம்னா, எது உள்ள தெரியுதோ அது மித்தியா, எது வெளியே தெரிகின்றதோ அது சத்தியம். இது பூர்வபக்ஷி. அல்லது எது சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸோ அது மித்தியா, எது ஆப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸோ அது சத்தியம். இப்போ உதாரணமாக என் மனசுக்குள்ளே நான் எதையாவது பார்த்துட்ருக்கேன், அது எனக்குள்ளே பார்க்குறேன், அதனால் மித்தியா. பிறகு இந்த டேபிள் மேலே புஸ்தகம் இருக்குது, அது நானும் பார்க்குறேன், எனக்கும் புஸ்தகமாக இருக்குது, நீங்களும் பார்க்கிறீர்கள், உங்களுக்கும் புஸ்தகமாக இருக்குது. அப்போ இந்த புஸ்தகங்கிறது நம்ம எல்லோருக்கும் பொதுவாக வெளியே தெரிஞ்சிட்ருக்கிறதுனால சத்தியம். பிறகு நான் இதை பார்த்து எதையோ கற்பனை நான் பண்ணிகிட்ருக்கேன், அது என்னன்னா அது மித்தியாவாக இருக்கட்டும். ஆகவே உள்ள பார்த்தா, நமக்குள்ளேயே நம்ம எதையாவது பார்த்தா அது மித்தியா, நமக்கு வெளியே பார்த்தா அது சத்தியம். இந்த அடிப்படையில் தான் சத்திய மித்தியாவை நம்ம நிர்ணயம் பண்ணணும். அப்படி பார்க்கையில் சொப்பனத்தை நம்ம உள்ளே பார்த்துட்ருக்கோம், ஆகவே அது மித்தியா. ஆனால் ஜாகிரத் பிரபஞ்சத்தை எங்கே பார்த்துட்ருக்கோம்? யாருமே மனசுக்குள்ளே பார்த்துட்டு இல்லை. மனசுக்குள்ளே பார்க்கணுன்னா எதுக்கு கண்ணை திறக்கணும், கண்ணாடி போடணும், எதுக்கு காதை பயன்படுத்தணும்? நம்ம வெளியே பார்த்துட்ருக்கோம், அதுவும் எல்லாத்துக்கும் பொதுவாக வேற இருந்துகிட்ருக்கு. ஆகவே ஜாகிரத் பிரபஞ்சம் சத்தியம். இது பூர்வபக்ஷம். இப்போ பூர்வபக்ஷி என்ன? நமக்குள்ளே பார்த்தா அது மித்தியா, நமக்கு வெளியே பார்த்தா அது சத்தியம். நாம் மட்டும் பார்த்தா அது மித்தியா, நாம் பொதுவாக பார்த்தால் சத்தியம். இதெல்லாம் கேட்குறதுக்கு சரியாக தான் இருக்குது. அதனால தான் இதெல்லாம் படிக்கும்போது திடீர்னு நம்ம பூர்வபக்ஷாக மாறிடுவான். அவன் சொல்கிறது நல்லா இருக்கே, பதிலை விட பூர்வபக்ஷம் தான் நமக்கு புரியும், அதில் சேர்ந்துக்கலான்னு தோணும். நம்ம பதில் சொல்கிறோம். இனி கௌடபாதர் பதில் சொல்கிறார், அப்படி நீ சொல்ல முடியாது. இந்த உள்ளே வெளியே அப்படிங்கிறது ரிலேட்டிவ், அது அப்சல்யூட் கிடையாது. இந்த உள்ளே வெளியேன்னு நீ சும்மா சொல்ல முடியாது. இப்போ நம்மெல்லாம் மெட்ராஸ் அல்லது சென்னை அப்படின்னு எடுத்துட்டா உள்ளே இருக்கோம், சென்னைக்குள்ளே இருக்கோம். இந்த ஹால் அப்படின்னு எடுத்துட்டா உள்ளே இருக்கோம். பிறகு இந்த அறை அப்படின்னு எடுத்துட்டா மற்றவங்க வெளியே இருக்கிறார்கள், நம்ம மட்டும் உள்ளே இருக்கின்றோம். இந்த டயஸ் அப்படின்னு எடுத்துட்டா நான் ஒருத்தந்தான் உள்ளே இருக்கேன், நீங்கள்லாம் வெளியே இருக்கிறீர்கள். அப்படி இந்த உள்ளே வெளியேன்னு நீ சொன்னால் அதற்கு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் வேணும். சும்மா நீ பாட்டுக்கு உள்ளே வெளியேன்னு சொல்ல முடியாது. பிறகு கௌடபாதர் சொல்கிறார், சொப்பனத்துக்குள்ளேயும் கூட உள்ளே வெளியேங்கிற வேறுபாடு இருக்கத்தான் செய்யுது. கனவுலையும் கூட கனவு கண்டுட்டு இருக்கும்போது உள்ளே வெளியேன்னு வேறுபாடு இருக்குது. பிறகு ஜாகிரத அவஸ்தையில் உள்ளே வெளியேன்னு வேறுபாடு இருக்கிறது போல் கனவுலையும் உள்ளே வெளியேங்கிற வேறுபாடு இருக்குது. அவன் என்ன சொன்னான் பூர்வபக்ஷி, உள்ளே வெளியேங்கிற வேறுபாட்டில் உள்ளே இருக்கிறது மித்தியா, வெளியே இருக்கிறது சத்தியம்னா, உள்ளே வெளியேங்கிற வேறுபாட்டை இருக்கிற பிரபஞ்சமே மித்தியாங்கிறது நீ ஒத்துக்கொள்கின்றாய், சொப்பனத்தை மித்தியான்னு ஏற்றுக்கொள்கிறாய். அதே போல் ஜாகிரதத்திலும் உள்ளே வெளியேங்கிற வேறுபாடு இருக்கின்றது, அது மித்தியா. எப்படி என்றால், கனவுல நம்ம ஒருத்தரை பார்க்குறோம். இப்போ கனவுல இருக்கோம், நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், திடீர்னு அவரை பற்றி நம்ம நினைக்கிறோம், மீண்டும் அவரிடம் பேசுகிறோம். பிறகு கனவுல ஒரு பொருளை சாப்பிட்றோம். வேதாந்தம் கேட்டு கேட்டு கனவுலையும் ரஜ்ஜு சர்ப்பத்தை பார்க்குறோம்னு வச்சுக்குவோமே. கனவுல ஒருத்தருக்கு உபதேசிக்கிற மாதிரிலாம் கனவு வருது.
ஒரு பொய்யான பாம்பை பார்க்குற மாதிரியெல்லாம் எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ என்னன்னா, கனவு என்கின்ற உலகத்தை மட்டும் எடுத்து பார்த்தா அதற்குள்ள பாஹ்யம் ஆந்தரம் சத் அசத் என்ற பேதங்களெல்லாம் இருக்கத்தான் இருக்கின்றது. பிறகு ஜாகிரத் அப்படிங்கிற நிலையில தான் கனவை வந்து நம்ம மித்தியா என்று சொல்கின்றோம். இப்போ ஜாகிரத் அவஸ்தையில் ஜாகிரத்தினுடைய நிலையில் கனவு வந்து ஆந்தரம். கனவுல வந்து உள்ளே வெளியேன்னு பேதம் இருந்து அது மித்தியாவாக இருக்குது. அது எப்போ மித்தியாவாகுது? ஜாகிரத அவஸ்தையில் நின்று பார்க்கும் பொழுது என்னாகின்றது? கனவு பொய்யாகின்றது, ஆந்தரமாகி விடுகிறது. பிறகு கௌடபாதர் சொல்கிறார், சைத்தன்யத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் ஜாகிரத் பிரபஞ்சமும் ஆந்தரம் ஆகிறது. அப்போ சொப்பன பிரபஞ்சத்தில் பார்த்தோம்னா தைஜசனுக்கு என்னென்னா உள்ளே வெளியேன்னு கனவு இருக்குது. விஸ்வனுக்கு வந்து கனவெல்லாம் உள்ளே போயிடுது. ஆனால் துரியத்துக்கு வந்து விஸ்வனே உள்ளே சென்று விடுகின்றது. ஆகவே இந்த உள்ளே வெளியேங்கிறது யாருடைய ஸ்டாண்ட் பாயிண்டில், யாருடைய அடிப்படையில் என்று பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றார். இப்போ முதல்ல வந்து கனவை உதாரணமாக எடுத்துட்டு பிறகு ஜாகிரத்துக்கு வந்து ஜாகிரத்தும் உள்ளே இருக்கின்றது சைத்தன்யத்தின் அடிப்படையில் அல்லது துரியத்தின் அடிப்படையில். பிறகு ஜாகிரத்தின் அடிப்படையில் கனவு உள்ளே இருக்கின்றது, தைஜசனுடைய அடிப்படையில் கனவில் உள்ளே வெளியே என்ற பேதம் இருக்கின்றது என்று நாம் பதில் கூறுகின்றோம். ஆகவே இங்கே என்ன பதில்னா, நீ சும்மா உள்ளே வெளியேன்னு சொல்லாத, உள்ளே வெளியேன்னு சொல்லும்போது எதன் அடிப்படையில்னு சொல்லி ஆகணும். உள்ளே இருக்கிறது மித்தியா அப்படின்னு சொன்னால் உனக்குள்ள மூளையும் கூட இருக்குது, அது மித்தியா ஆயிடுவானா? வயிறும் கூட இருக்குது, ரத்தமெல்லாம் நமக்குள்ளே ஓடிட்டுருக்கு, அதெல்லாம் மித்தியா ஆகிறது இல்லை. உள்ளே இருக்கிறது மித்தியா, வெளியே இருக்கிறது சத்தியம்னு சும்மா சொல்ல முடியாது. அது அடிப்படை சொல்லியாக வேண்டும். கனவுக்குள்ளே போய் பார்த்தாலும் உள்ளே வெளியே இருக்குது, கனவுல உள்ளே இருக்கிறது சத்தியம், வெளியே இருக்கிறது மித்தியாதான். பிறகு ஜாகிரத அவஸ்தைக்கு வந்தால் முழு கனவு உள்ளே போயிடுது, மித்தியா ஆகுது. துரியத்தினுடைய அடிப்படையில் ஜாகிரத அவஸ்தையும் உள்ளே வந்து விடுகின்றது என்று நாம் பதில் கூறி இந்த மூன்றாவது பூர்வபக்ஷத்தையும் இவ்விதம் நீக்குகின்றோம். இதெல்லாம் யாரோ கற்பனை பண்ண பூர்வபக்ஷம் அல்ல, நம்ம மனசில் வர்ற சந்தேகங்கள் தான். மித்தியான்னு சொல்லும்போதே முதல் சந்தேகம் என்ன வருது? இது யூஸ் ஆகுதே, அது எப்படி மித்தியா? யூஸ் இல்லாததை மித்தியான்னு தூக்கி எறிஞ்சிடலாம், பயன்படுறது எப்படி மித்தியான்னு சொல்ல முடியும்? அப்படி ஒரு பூர்வபக்ஷம். அப்படி ஒவ்வொன்றும் நமக்குள்ள வர்ற சந்தேகங்கள் தான். இனி நாம் நான்காவது பூர்வபக்ஷ சித்தாந்தத்திற்கு வருகின்றோம். நான்காவது கருத்து 11, 12, 13 இந்த 3 காரிகைகளில் இடம்பெறுகிறது. இங்கு சூன்யவாத சங்கா, சூன்யவாதம் வந்துவிடும் என்பது கேள்வி. இங்கே பூர்வபக்ஷி என்ன சொல்ல போகிறான்? நீ இந்த மாதிரி எல்லாத்தையும் மித்தியா மித்தியான்னு சொல்லிட்டு வந்தா எனக்கு சூன்யவாதம் வந்து விடுமோன்னு பயமாக இருக்குது என்பது பூர்வபக்ஷி. காரணம் என்ன? பூர்வபக்ஷி சொல்கிறான், நீ வந்து சொப்பனத்தை மித்தியான்னு சொன்ன, அதற்கு அதிஷ்டானமாக இருக்கிறது ஜாகிரத். ஜாகிரத் விஸ்வன் சத்தியம், பிறகு தைஜசன் மித்தியா, அந்த பிரபஞ்சம் மித்தியான்னு சொன்னால் ஓகே. காரணம் என்ன? தைஜசன் ஒருத்தன், விஸ்வன் ஒருத்தன் இருந்ததுனால். பிறகு ஜாகிரத் பிரபஞ்சத்தையும் நீ மித்தியா என்று கூறுகின்றாய், எல்லா விதமான விவகாரத்தையும் நீ மித்தியா என்று கூறுகின்றாய். பிறகு பூர்வபக்ஷி விவகாரத்தை ரெண்டாக பிரிக்கின்றான். ஒன்று கர்ம விவகாரம், இனி ஒன்று ஞான விவகாரம். கர்ம விவகாரம்னு என்ன என்றால் கர்த்தா, கர்ம, கரணம் அப்படின்னு இந்த இலக்கணத்தில் பார்க்கிறமே விதவிதமான விபக்திகள் எல்லாம், அதெல்லாம் கர்ம விவகாரம். பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள், பார்க்க உதவும் கருவி, ஒரு பொருளுக்கு ஒன்று நம்ம கொடுக்குறோம், வாங்குபவன், எதிலிருந்து இவைகள் நடைபெறுகிறது, எதில் நடைபெறுகிறது, யாருக்கு இவைகளெல்லாம் சம்பந்தம், இப்படிப்பட்ட விவகாரமெல்லாம் நடக்குது.
ஞான விவகாரம்னா பிரமாத்திரு பிரமாண பிரமேய ரூப விவகாரம். அறிபவன், அறியப்படும் பொருள், அறிகின்ற கருவி, இதுவும் அந்த விபக்திக்குள்ளே தான் வரும். இப்படி ஞான விவகாரம் இருக்கு. எந்த ஒரு தவறு நடக்க வேண்டும் என்றாலும் அதற்கு அதிஷ்டானமாக ஏதாவது ஒன்று இருந்தாகணும். அதிஷ்டானமே இல்லாமல் எந்த ஒரு தவறும் நடக்காது. அதனால தான் ஒவ்வொரு பொய்யுக்கும் கீழே உண்மை இருக்குது. அவன் முழுமையாக பொய்யே சொல்லிகிட்டு இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு உண்மை இருக்கிறதுனால தான் அவனால் பொய்யே சொல்ல முடியும். அப்படி ஒவ்வொரு பொய்யுக்கும் கீழே என்ன இருந்து ஆகணும்? உண்மை இருந்து ஆகணும். உண்மையே இல்லைன்னு வச்சுக்குவோமே, யாராவது நாளை பொய் சொல்ல முடியுமோ? அவனுக்கு உண்மைங்கிற அறிவு இருந்தால் தான் இப்போ நம்ம பொய் சொல்கிறோங்கிற அறிவும் வரும் அவனுக்கு. அப்படி நீங்கள் அனைத்தையும் மித்தியா என்று சொல்லிவிட்டால் பிறகு நான் ஒன்றையுமே பார்க்கவில்லையே, இவைகளையெல்லாம் படைக்கிறது யாரு, இவைகளையெல்லாம் நடத்தி வைக்கிறது யாரு, கக விகல்பக, யார் இதையெல்லாம் செய்கிறது? ஆகவே சூன்யவாதம் வந்துவிடுமோ என்று தோன்றுகின்றது என்பது கொஸ்டின். இது ஒரு அப்ஜெக்ஷன் சொல்கிறத விட இது ஒரு கேள்வியாக இங்கு வருகிறது. இப்போ கக விகல்பக கக புத்தியதே, இவைகளையெல்லாம் யார் அறிகிறார்கள், இவைகளையெல்லாம் யார் விகல்பம் செய்கிறார்கள், நீங்கள் தான் எல்லாத்தையும் மித்தியா என்று சொல்லிவிட்டீர்களே என்று சந்தேகம். இப்போ இந்த சந்தேகம் வரும்பொழுது கௌடபாதர் என்ன பண்ணுறார், இந்த அதிஷ்டானத்தை பேசணும்னு சொன்னால் நம்ம ஸ்ருதி பிரமாணத்துக்கு தான் போகணும் என்று இதற்கு பதிலாக வேதாந்தத்திற்கு வருகின்றார். இப்போ இது வரைக்கும் யுக்தியிலேயே பேசிட்டு போகலாம். ஆனால் இந்த அனைத்து மித்யாவுக்கும் அதிஷ்டானம்ங்கிறது ஒன்று இல்லையே, சூன்யவாதம் வருதே என்ற கேள்வி வரும்பொழுது கௌடபாதர் நேராக யாருக்கிட்ட போகிறார்? வேதாந்தத்தினுடைய நிச்சயத்திற்கு சென்று ஆத்மாதான் அதிஷ்டானம் என்ற பதிலை கொடுக்கின்றார். ஆகவே இங்கே அப்ஜெக்ஷன் சொல்கிறத விட ஒருத்தன் கேள்வி கேட்குறான், எல்லாத்தையும் மித்தியான்னு சொன்னால் இவைகளையெல்லாம் யார் படைக்கிறது, அதிஷ்டானமாக ஏதாவது ஒன்று இருக்கின்றதா என்றால் கௌடபாதர் என்ன பதில் சொல்கின்றார் என்றால், ஆத்மா ஆத்மானம் கல்பயதி ஸ்வமாயையா, ஆத்மாதான் தன்னையே தன்னுடைய மாயையினால் இவைகளை கல்பயதிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இவைகளை தோற்றி வைக்கிறது. சிருஜதி அப்படின்னு சொன்னால் உற்பத்தி பண்ணுதல், கல்பயதே அல்லது கல்பயதி என்று சொன்னால் சும்மா அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குதல். ஆத்மா எதையும் சிருஷ்டி செய்யவில்லை, தன் மீது இப்படி ஒரு தோற்றத்தை காட்டிக்கொண்டு இருக்கின்றது. ஆகவே இங்கே என்ன பதில்னு சொன்னால் ஆத்மாதான் அதிஷ்டானம் என்ற பதிலை கூறுகின்றார். அப்படி சொல்லி ஆத்மாதான் சாட்சி ரூபமாக இருந்த அனைத்தையும் அறிகின்றது, ஆத்மாதான் அனைத்திற்கும் அதிஷ்டானமாக இருக்கிறது. இது வேதாந்த நிச்சயக அப்படின்னு இங்கு பதில் சொல்கிறார். காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் நம்ம தர்க்கத்திலேயே வந்துடலாம். பிறகு அதிஷ்டானத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அந்த அதிஷ்டானத்தை பற்றிய அறிவை கொடுக்கறதுக்கு ஒரு பிரமாணத்துக்கு போகணும். ஆகவே ஞானத்தை கொடுக்கிற வேதாந்தம்ங்கிற பிரமாணத்துக்கு பதில் கூறுகின்றார். இப்போ நான்காவது அப்ஜெக்ஷன் அனைத்தும் மித்தியான்னு சொன்னால் சூன்யவாதம் வருன்னு சொன்னால் சூன்யவாதம் வராது. வேதாந்த சாஸ்திரத்தில் பாவமாக இருக்கின்ற ஒரு பதார்த்தம் பேசப்படுது, அதுதான் ஆத்மா, அதுதான் பிரம்மன். அந்த ஆத்மாவான பிரம்மத்தின் மீது தான் இவைகள் ஏற்றி வைக்கப்படுகின்றது. இது வேதாந்தத்தினுடைய நிச்சயம். சரி, நான் நிச்சயம் பண்ணலையே, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? வேதாந்தம் நிச்சயம் பண்ணியிருக்கு. ஸ்ரத்தை இருந்தால் நிச்சயம் அறிவு வர்ற வரைக்கும் இது வேதாந்த நிச்சயம்னு சொல்லிகிட்ருப்போம். கடைசியில் என்ன நிச்சயம் ஆகணும்? என்னுடைய நிச்சயம் என்ற நிலைக்கு நாம் வர வேண்டும். இது அடுத்த கேள்வி அல்லது பதில், நான்காவது பூர்வபக்ஷம் இதோடு முடிவடைகிறது. இனி ஐந்தாவது அப்ஜெக்ஷனுக்கு வருகின்றோம். இப்போ முதல் அப்ஜெக்ஷன் என்ன? இந்த 6 ஞாபகம் இருக்கணும். இந்த 6 தான் இந்த 2வது பிரகரணத்தினுடைய சாரமே.
ஒன்று எது பிரயோஜனப்படுதோ அது மித்தியான்னு வச்சுக்கலான்னா தவறு. 2 அபூர்வமாக நான் பார்க்கறதுனால சொப்பனமே சத்தியம்னா அதுவும் கிடையாது. 3வது என்ன பார்த்தோம், உள்ளே இருக்கிறதெல்லாம் மித்தியா வெளியே இருக்கிறது சத்தியம்னா அதுவும் கிடையாது. 4வது அனைத்தும் உள்ளே இருக்கிறதும் மித்தியா வெளியே இருக்கிறது மித்தியான்னா பிறகு சூன்யந்தான் எஞ்சி இருக்கிறதான்னா இல்லை, சாஸ்திரம் இருக்கிற ஒரு பதார்த்தத்தை கூறுகிறது ஆத்மா என்று, அதுதான் பிரம்மன், அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் 4 பார்த்தோம். இனி 5வது அப்ஜெக்ஷனுக்கு வருகின்றோம். 5வது பூர்வபக்ஷம் 14வது காரிகையில். இங்கு என்ன பூர்வபக்ஷம் என்றால், ஜாகிரத் பதார்த்தம் சத்தியம், சொப்பன பதார்த்தம் மித்தியா. பூர்வபக்ஷி சொப்பன பதார்த்தத்தை மித்தியான்னு ஏற்றுக்கொள்கிறான், ஆனால் ஜாகிரத் சத்தியம்தான். அதற்கு பூர்வபக்ஷி கொடுக்கின்ற காரணம், சொப்பன பதார்த்தங்கள் ஏக காலம், ஜாகிரத் பதார்த்தங்கள் துவய காலம். சொப்பன பதார்த்தத்துக்கு அவன் சொல்கின்றான் சித்த காலம் அப்படின்னு சொல்கிறான், ஜாகிரத் பதார்த்தத்துக்கு துவய காலம் என்று கூறுகின்றான். இதுதான் அவன் கொடுக்கின்ற காரணம். இனி சித்த காலம் துவய காலம்னு என்னன்னு பார்ப்போம். இப்போல்லாம் பூர்வபக்ஷத்தில் இருக்கோம், பிறகுதான் சித்தாந்தத்துக்கு வரப்போம். சித்த காலம் என்றால் அந்த பதார்த்தம் நீ பார்க்கிற வரைக்கும் தான் இருக்கு. சித்தத்துக்கு எவ்வளவு காலம் இருக்கோ அதே காலம்தான் பதார்த்தத்துக்கு இருக்கிற காலம். நீ பார்க்கலின்னா அங்கே பதார்த்தம் கிடையாது. இப்போ சித்த காலம்னா என்ன, ஒரு பதார்த்தத்துக்கு எவ்வளவு காலம் ஆயுள் இருக்குது அப்படிங்கிறது, நீ எவ்வளவு காலம் அதை பார்த்துட்ருக்கிறையோ அவ்வளவு வரைக்கும் தான். உன்னுடைய சித்தத்துக்கு எவ்வளவு ஆயுளோ அவ்வளவு தான். இப்போ கனவுல ஒரு யானையை நம்ம பார்த்துட்ருக்கோம், எவ்வளவு நேரம் யானை அங்கே இருக்கும், அந்த யானையினுடைய ஆயுள் எவ்வளவுனா, நீ எவ்வளவு நேரம் பார்த்துட்ருக்கிறையோ அவ்வளவுதான் ஆயுள். திடீர்னு நீ யானையை பார்க்கல, யானை விருத்தி உன் மனசுலேருந்து போயிடுதுன்னா அந்த பதார்த்தமும் அங்கிருந்து சென்று விட்டது. ஆகவே சித்த காலக சொப்பனம், சொப்பனம் சித்த காலம்தான். சித்த காலம்னா என்ன, நான் பார்க்குற வரைக்கும் அது இருக்குது, நான் பார்க்கலின்னா அது இல்லை. இப்போ ஆப்ஜெக்டும் விருத்திக்கும் ஒரே ஒரு டைமு தான் இருக்குது. ஆனால் ஜாகிரத அவஸ்தைக்கு பார்ப்போமே, அப்படி இருக்கான்னா, நான் பார்க்குற வரைக்கும் தான் நீங்கள் இருப்பீர்கள், நான் உங்களை பார்க்கலின்னா நீங்கள் டிஸப்பியர் ஆயிடுவீங்கன்னு என்ன ஆகிறது? அப்படி கிடையாது. ஜாகிரத அவஸ்தையில் துவய காலம். துவய காலம்னு சொன்னால் இங்கு 2 காலம். ஒரு காலம் அனுபூத காலம், அனுபவிக்கப்பட்ட காலம். இனியொரு காலம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற வர்த்தமான காலம். ஒரு பொருளுக்கு 2 காலம் இருக்குது. நான் பார்த்த காலம், பிறகு நான் பார்த்து கொண்டிருக்கிற காலத்திலே அந்த பொருள் இருக்குது. இப்போ சென்ற வாரம் உங்களையெல்லாம் நான் பார்த்தேன், இந்த வாரம் என்னென்னா உங்களையெல்லாம் நான் பார்த்தேன். இப்போ போன வாரம் உங்களை பார்த்தது ஒரு காலம், இந்த வாரம் உங்களை பார்த்து கொண்டிருப்பது ஒரு காலம். இதிலிருந்து நான் என்ன நிச்சயம் பண்ணுறேன்னா, இந்த ஒரு வாரம் நீங்கள் உயிரோடு இருந்திருக்கிறீர்கள். அதே தான் நீங்களும் என்ன முடிவு பண்ணுறீங்க, ஒரு வாரம் என்ன அந்த ஆப்ஜெக்ட் தொடர்ந்து இருந்திருக்கு. இப்போ துவய காலம் எதை நிரூபிக்குதுன்னா, அந்த பொருளினுடைய தொடர்ச்சி, அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ். இதை சாஸ்திரத்தில் வேறொரு வார்த்தையிலும் சொல்வார்கள், பிரத்யபிக்ஞா பலாத். பிரத்யபிக்ஞா அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நான் அனுபவித்தேன், பிறகு மீண்டும் நான் அதை அனுபவிக்கிறேன்னு சொன்னால் என்ன தெரியுது, முதல்ல அந்த பொருள் தொடர்ந்து இருக்குது. நீங்கள் ஒருவரை ஏற்கனவே பார்த்துட்டீங்க, செகண்ட் டைம் அவரை பார்க்குறீங்க, கண்டிப்பாக ஒரு நிச்சயம் பண்ணலாம், என்னென்னா அவர் இன்னும் பூலோகத்தில் தான் இருக்கார், அவர் பரம பதவி அடையவில்லை, இறந்து விடவில்லை. காரணம் என்ன, செகண்ட் டைம் நான் பார்க்கின்றேன். அப்படி ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிற பதார்த்தங்களெல்லாம் என்னுடைய சித்த காலம் இருக்கிற வரைக்கும் இல்லை, ஏற்கனவே ஒரு காலத்தில் இருந்தது, பிறகு மீண்டும் நான் அதை தொடர்ச்சியாக பார்க்குறேன், மீண்டும் அது இருக்குது. ஆனால் கனவு அப்படி இல்லை,
ஒரு கனவு நல்லா கண்டுட்ருப்போம், நல்லா ரொம்ப வசதியாக இருக்கிற மாதிரி, நல்ல காரில், ஏசி காரில், அது மெட்ராஸில் இந்த கிளைமேட்டில் போயிட்டுருக்கிற மாதிரி கனவு கண்டுட்ருப்போம். திடீர்னு யாரோ சத்தத்தில் அந்த கனவு போயிடும். பிறகு ரொம்ப வருத்தமாக போயிடும். காரணம் என்னென்னா, அதே கனவு மீண்டும் வராது. மீண்டும் கனவு வந்ததுன்னா இந்த பல்லவன் பஸ்ஸில் போயிட்டுருக்கிற மாதிரி வரும். காரணம் என்னென்னா, தொடர்ச்சி அது கிடையாது. ஆனால் ஜாகிரத பிரபஞ்சத்தில் அப்படி இல்லையே. கஷ்டப்பட்டு கார் வாங்கினோன்னு வச்சுக்கோமே, தொடர்ந்து அதுக்கு அடுத்த நாள் நம்ம வீட்டில் நிற்கிது. இதிலிருந்து என்னென்னா, சொப்பன பதார்த்தங்கள் சித்த காலத்தில் தான் அது இருக்குது. சித்தத்துக்கு எவ்வளவு காலத்தில் அந்த விருத்தி இருக்கோ அது வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் ஜாகிரத் பதார்த்தங்கள் அப்படி இல்லையே, அது தொடர்ச்சியாக இருக்கின்றது. நான் அனுபவித்தேன், பிறகு மீண்டும் அனுபவிக்கின்றேன். இந்த தொடர்ச்சி இருக்கிறதுனால ஜாகிரத் பதார்த்தம் சத்தியம், சொப்பனம் மித்தியா. இதை கேட்டால் இப்படி தோணுது நமக்கு, சத்தியம் தானே, இது ஏன் பூர்வபக்ஷின்னு சொல்கிறீர்கள், சித்தாந்தம் தானே, அப்படி நமக்கு தோன்றும். இனி நம்ம சித்தாந்தத்திற்கு வருகின்றோம், பதிலுக்கு வருகின்றோம். இங்கே என்ன பதில் என்றால், இங்கேயும் 2 பதில் சொல்லலாம். முதல் பதில் கௌடபாதர் சொல்லாத பதிலை பார்ப்போம், பிறகு கௌடபாதர் சொல்கிற பதிலை பார்ப்போம். கௌடபாதர்லாம் கொஞ்சம் ஹையர் லெவலில் தான் பதில் சொல்லுவார், சாதாரணமாகவே பதில் சொல்ல மாட்டேங்கிறார். ரொம்ப சிம்பிளாக பதில் சொல்லணும்னா, சரி இந்த டிவிஷனை நம்ம ஒத்துக்கிறோம், உண்மைதான். ஜாகிரத் பிரபஞ்சத்துக்கு துவய காலம் இருக்குது, சொப்பன பிரபஞ்சத்துக்கு ஏக காலம்தான், சித்த காலம்தான், நீ சொல்கிறது உண்மைதான். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் வேதாந்தத்தில், சொப்பன பிரபஞ்சத்தை பிராதிபாசிக சத்தியம்னு சொல்லி ஜாகிரத் பிரபஞ்சத்தை வியாவகாரிக சத்தியம்னு ஒத்துக்கிறோம். அதனால தான் சொப்பனத்தை விட ஜாகிரத்துக்கு அதிக ரியாலிட்டி நாங்கள் கொடுக்கின்றோம். நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நீ துவய காலம் இருக்குன்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக சொப்பனத்தை விட ஜாகிரத்துக்கு ஹையர் ரியாலிட்டி, அதிகமான இருப்பு இருக்கின்றது, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அனித்தியமாக இருக்கிறதுனால, ஆதோ அந்தௌச்ச என்னாஸ்திங்கிறதுக்குள்ளே வர்றதுனால இதை பாரமார்த்திக சத்தியம்னு சொல்ல மாட்டோம்ங்கிறது நம்முடைய எளிமையான பதில். அப்போ பூர்வபக்ஷி என்ன சொல்லுவான், சொப்பனத்துக்கு நிகர்னு நாங்கள் சொல்லும்போது சொப்பனத்து போலையேன்னு நீ எடுத்துக்காத, சொப்பனத்தை விட கொஞ்சம் அதிகமான ரியாலிட்டி ஜாகிரத்துக்கு இருக்கத்தான் செய்யுது, அதனால் நீ சொப்பனத்தை விட ஜாகிரத்துக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடு அப்படின்னு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இது ஒரு பதில். அப்படி எடுத்துக்கொண்டாலும் ஜாகிரதத்தை பிரம்மத்துக்கு நிகராக சத்தியமாக சொல்ல மாட்டோம். காரணம் என்னென்னா, இது கொஞ்சம் அதிக நாள் இருக்கலாம், ஆனாலும் துவய காலம், அங்கேயும் காலம் இருக்கே, காலத்தினால மீண்டும் அது கால பரிச்சேதம்தான். அது ஏக காலமாக இருந்தால் என்ன, துவய காலமாக இருந்தால் என்ன, காலத்துக்குள்ளே தான் இருக்கின்றது அப்படிங்கிறது நம்முடைய பதில். இப்போ டெம்பரரி ஜாப், பர்மனெண்ட் ஜாப்னு சொல்கிறோம். பர்மனெண்ட் ஜாப்னு என்ன அர்த்தம், பர்மனெண்ட்டாக ஜாப்லேயே இருப்பார்னு அர்த்தமாக என்னென்னா 58 வயசு அல்லது 60 வயசு, அதை பர்மனெண்ட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஆனாலும் அதுவும் டெம்பரரி தான், அப்படி நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதை கௌடபாதர் சொல்லலை. கௌடபாதர் என்ன சொல்கிறார், சொப்பன பிரபஞ்சத்திலையும் துவய காலம் இருக்குது. சொப்பன பிரபஞ்சத்தில் யார் சொன்னால் ஏக காலம் சொல்லி, அங்கேயும் துவய காலம் இருக்குது. ஜாகிரத் பிரபஞ்சத்திலையும் துவய காலம் இருக்கிறது போல் சொப்பன பிரபஞ்சத்திலையும் துவய காலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எப்படின்னா, அந்த துவய காலம் ரொம்ப சீக்கிரமாக இருக்கிறதுனால நீ உணர முடியலையே தவிர அங்கேயும் துவய காலம் இருக்குது. எப்படி, இப்போ நம்ம கனவு கண்டுட்ருக்கிறோம்னு வச்சுக்குவோமே. இப்போ கனவு நடந்துகிட்ருக்கு. நம்ம கனவில் ஒருவரிடம் என்ன சொல்கிறோம், கிச்சனில் போய் தண்ணீர் கொண்டு வான்னு சொல்கிறோம். இதெல்லாம் கனவில், இப்போ இல்லை, கனவு அவஸ்தையில். சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறார், போகிறார், போய் தண்ணீர் கொண்டு வர்றார். தண்ணீர் நம்ம குடிக்கிறோம். இப்போ இந்த நிகழ்ச்சி எங்கே நடந்திருக்கு, கனவில் நடந்திருக்கு. இப்போ கனவில் தண்ணீர் கொண்டு வான்னு அவர் அனுப்பும்போது ஒரு காலம், அவர் திரும்பி வந்தார் இல்லையா, அது அடுத்த காலம். அப்போ அந்த 2 காலத்துலேயும் அவர் இருந்தாரா இல்லையா, கனவில் அவர் இருந்தார். அப்போ அங்கேயும் துவய காலம் தானே, குயிக்காக போகலாம், ஆனால் அங்கேயும் துவய காலம் தானே. அது மட்டுமல்ல, 2 தாட்
இடையில வந்தாவே அது துவய காலம்தான். ஏன்னா முதல் எண்ணம் அவரை வந்தது, பிறகு அவர் கிச்சனுக்குள்ளே போகும்போது நான் கனவுல ஏதோ படிச்சிட்ருக்கேன், என்னமோ பண்ணிகிட்ருக்கேன், மீண்டும் அவர் வர்றார். அப்போ எனக்கு கனவுல நான் என்ன புரிஞ்சுக்குவேன், நான் தண்ணீர் கொண்டு வர சொன்னேன், அதனால தான் அவர் இப்போ தண்ணீர் கொண்டு வர்றார், அப்படித்தானே நான் புரிஞ்சுக்குவேன். இதிலிருந்து என்ன தெரியுது, தண்ணீர் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறது ஒரு காலம், அவர் தண்ணீர் கொண்டு வந்தது இரண்டாவது காலம். நான் இவர் தண்ணீர் கொண்டு வந்ததை அதிசயமாக பார்க்கலை. காரணம் என்ன, ஏற்கனவே இவரை நான் தண்ணீர் கொண்டு வர சொன்னேன் அப்படிங்கிற அறிவு எனக்கு இருக்குது. அப்போ கனவுல என்ன காலம்னா அங்கேயும் துவய காலம்தான். ஆகவே கௌடபாதர் ஒத்துக்க மாட்டேங்கிறார், ஜாகிரத் பிரபஞ்சம் கனவை விட கொஞ்சம் ஹையர்னு. கனவும் ஜாகிரத்து ஒன்று தான். அங்கேயும் துவய காலம் இருக்குது, இங்கேயும் துவய காலம் இருக்குது. அங்கேயும் பிரத்யபிக்ஞா இருக்குது, இங்கேயும் பிரத்யபிக்ஞா இருக்குது. அதனால இந்த சித்த காலம் துவய காலங்கிறத கொண்டு வந்து சத்தியத்துவத்தை நிலைநாட்டாதே. நம்ம அனுபவத்தில் இதை நினைக்கிற தொடர்ந்து இருக்கே, கனவு வந்து போய் திடீர்னு ஒரு கார் கனவுல வாங்குறேன் போயிடுது, ஆனால் ஜாகிரதை அப்படி இல்லையே, நான் வாங்கினேன்னா அது இருந்துகிட்டே இருக்கேன்னா இதெல்லாம் நமக்கு சந்தேகம் வரும். அப்படி இருந்தாலும் மித்தியாதான். அது வந்து தொடர்ந்து உனக்கு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், குயிக்காக இருந்துட்டு போகிறது மாதிரி தெரிஞ்சாலும் மித்தியாதான் என்பது நம்முடைய பதில். இப்போ முதல் பதில் என்னன்னா, சரி சொப்பனத்தில் துவய காலம் இல்லை, ஏக காலம்தான், அதனால தான் ஜாகிரதை கொஞ்சம் ஹையர் லெவலில் வச்சுருக்கோம். ரெண்டாவது பதில், சொப்பனத்துலேயும் துவய காலம் இருக்குது, ஆனால் நீ என்ன சொல்லிட்ட, மித்தியான்னு ஒத்துட்ட. அதை நம்ம பிடிச்சிக்குவோம். சொப்பனத்தை நீ மித்தியான்னு ஒத்துட்டியான்னு முதல்ல எழுதி வச்சுருவோம். ஆமாம் நான் மித்தியான்னு ஒத்துக்கிறேன், சத்தியம் வாங்கி வச்சுருவோம், சத்தியமாக மித்தியான்னு. பிறகு என்ன சொல்லுவோம், நீ ஜாகிரத்துக்கு என்ன லட்சணம் சொன்னையோ அதே லட்சணத்தை அங்கேயும் நம்ம காட்டிடுவோம். இந்த லட்சணத்துடன் கூடிய சொப்பனத்தை நீ மித்தியான்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்ட, அதே போல் அதே லட்சணத்தை எடுக்கிற ஜாகிரத்தையும் நீ மித்தியான்னு தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் பதில் கூறுகின்றோம். இனி நம்ம கடைசி அப்ஜெக்ஷனுக்கு வர்றோம். ஆறாவது அப்ஜெக்ஷன் 15வது காரிகையில். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமையான பூர்வபக்ஷம். இங்கு ஆறாவது பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான்னா, தெளிவாக தெரிவது சத்தியம், தெளிவில்லாமல் தெரிந்தால் மித்தியா. ஸ்புடம் அஸ்புடம், சொப்பனம் வந்து மித்தியா, அஸ்புடத்வாத். ஒன்று தெளிவாக இல்லை, அங்கே அஸ்புடமாக இருக்குது, அதனால் மித்தியா. ஜாகிரத் என்னன்னா அது சத்தியம். காரணம் என்னென்னா ஸ்புடமாக இருக்கின்றது, தெளிவாக இருக்கின்றது. கரண்ட்டு போயிடுதுன்னா, ஃபேன் இல்லைன்னா வர்ற உஷ்ணம் எப்படி இருக்குன்னா தெளிவாக இருக்கு, தெளிவாக உஷ்ணத்தை அனுபவிக்கிறோம். தெளிவாக கஷ்டம் வருது, எந்த விதமான கிளாரிஃபிகேஷனும் எந்த விதமான டவுட்டும் இல்லை, எனக்கு இப்போ கஷ்டம் இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஆனால் சொப்பனத்தில் அப்படி இல்லை, எதுவுமே எல்லாமே வேகாக இருக்குது, ஒரு தெளிவில்லாமல் இருக்குது. அதனால் தெளிவில்லாமல் அனுபவிக்கப்படுவதை வேணால் மித்தியான்னு சொல்லுங்கள். நான் தெளிவாக இப்படி அனுபவிச்சிட்ருக்கிறத போய் எப்படி மித்தியான்னு சொல்ல முடியும்? இதைத்தானே நம்ம சொல்லிகிட்ருக்கோம். உபனிஷத்து வந்து இது மித்தியான்னு சொன்னால், எப்படி ரொம்ப தெளிவாக அனுபவிச்சிட்ருக்கிறேனே, இதை போய் எப்படி மித்தியான்னு சொல்கிறது? இதுதான் பூர்வபக்ஷி. இங்கேயும் 2 பதில் சொல்லலாம். கௌடபாதர் வந்து எப்பவுமே கஷ்டமான பதில் தானே சொல்லுவார். கௌடபாதர் சொல்கிற பதிலை பிறகு பார்ப்போம். நம்ம என்ன பதில் சொல்லலாம் என்றால், சொப்பனத்தில் தெளிவில்லைன்னு நீ ஜாக்கிரத்தை வந்ததுக்கு அப்புறம் தானே சொல்கிறேன். சொப்பனத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது தெளிவாக தானே இருந்துகிட்ருக்கு. ஜாக்கிரத்து தெளிவுன்னு சொல்லிகிட்டு இருக்க, நீ ஜாக்கிரத்தில் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஜாக்கிரத அவஸ்தையிலேயே துரிய ஞானம் வந்துடுதுன்னா இதுவும் தெளிவில்லாமல் போயிடும், எல்லாம் விவஸ்தை இல்லாமல் போயிடும். அப்படி சொப்பன அவஸ்தையிலிருந்து வெளியே வந்து தான் நீ என்ன சொல்கிற, ஜாக்கிரத அவஸ்தை தெளிவாக இருக்குது, சொப்பனம் தெளிவாக இல்லைன்னு சொல்கிற. ஆனால் சொப்பனத்துக்குள்ளே இருந்துட்டு எப்பாவது அப்படி சொல்லியிருக்கிறியா? சொப்பனத்தில் இருக்கும்போது உனக்கு என்ன இருந்தாலும் அது தெளிவாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதே போல் ஜாக்கிரத அவஸ்தையில் இருந்துட்டு இருந்தால் தெளிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் துரிய ஞானம் வந்ததுன்னு வச்சுக்குவோமே, இதெல்லாம் தெளிவில்லாமல் போயிடும். இது எல்லாத்துலேயுமே ஒரு விவஸ்தை இல்லாமல் நம்ம பார்த்துட்ருப்போம். அப்படி சொப்பன அவஸ்தையில் இருந்து பார்க்கும் பொழுது அதுவும் தெளிவாக இருக்கத்தான் செய்கிறது. ஜாக்கிரத அவஸ்தைக்கு வந்ததுக்கு பிறகுதான் நீ தெளிவில்லைன்னு சொல்கின்றாய்.
ஆகவே தெளிவு தெளிவின்மை, ஸ்புடம் அஸ்புடம்ங்கிறதெல்லாம் சத்தியமித்யாவை நிலைநாட்ட காரணம் அல்ல. இது ரொம்ப எளிமையான பதில். ஆனால் கௌடபாதர் என்ன சொல்கிறார்? கௌடபாதருடைய பதில், ஒன்று தெளிவாக தெரியுது தெளிவாக தெரியவில்லைங்கிறது நீ பயன்படுத்துகிற இந்திரியத்தை பொறுத்தது. சொப்பன பிரபஞ்சத்தில் நீ பயன்படுத்துகிற இந்திரியங்கள் வாசனாமய சரீரம், வாசனாமய இந்திரியங்கள். ஜாகிரத் பிரபஞ்சத்தில் பாஞ்ச பௌதிக இந்திரியங்கள். நீ இந்த இந்திரியத்தை பயன்படுத்துறதுனால உனக்கு தெளிவாக தெரியுது. நீ சொப்பனத்தில் வேறு இந்திரியங்களை பயன்படுத்துறதுனால தெளிவாக தெரியவில்லை. அதனால் இந்திரிய விசேஷம் அப்படின்னு சொல்கிறார். விசேஷக து இந்திரியாந்தரே அப்படின்னு பதில் சொல்கிறார். இந்த தெளிவு தெளிவின்மைங்கிறது நீ பயன்படுத்துகிற இந்திரியத்தை பொறுத்தது. இந்த உதாரணம் யாருக்கு நல்லா புரியும் தெரியுமோ? ரொம்ப நாளாக கேட்ராக்ட் இருந்து ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு தான் நல்லா புரியும். ஏன்னா ஒருவர் என்னோடய வகுப்புக்கு ரொம்ப நாளாக வந்துட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் இன்றைக்கி தான் நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ இத்தனை நாளாக என்னை பார்க்கலையான்னா, இன்றைக்கி தான் நான் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. இவ்வளோ நாள் ஏதோ ஒரு ஆள் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. தெளிவில்லாமல் உங்களை ஒரு வருஷமாக பார்த்துட்டு இருந்தேன், இன்றைக்கி தான் தெளிவாக தெரியுதுன்னு சொன்னார். அவருக்கு தான் இந்த உதாரணம் நல்லா புரியும். இந்திரியாந்தரே, நம்ம பயன்படுத்துகிற இந்திரியத்தை பொறுத்து ஒரு பொருள் தெளிவாக இருக்கா இல்லையான்னு நிச்சயம் பண்ணுறோம். அது சத்திய மித்யாவை நிர்ணயிக்காது. இது பதில். இப்போ இத்துடன் 6 அப்ஜெக்ஷன் முடிவடைகிறது. அடுத்ததை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.